யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இருக்குது. இது டர்னிங் ஹோல்டர். ஒரே ஹோல்டரில் டர்னிங் பண்ணலாம், ஃபேஸிங் பண்ணலாம். சில நேரங்களில் 2 டூல் ஹோல்டர் போட்டு டர்னிங் ஒரு ஹோல்டர்லையும் ஃபேஸிங் ஒரு ஹோல்டர்லையும் பண்ணுவாங்க. இந்த டூல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இது ஷேங்க்கு, இது சிம், இது இன்செட், இது கிளாம்ப், இது ஸ்க்ரூ. இது சேர்ந்தது தான் ஒரு டூல் ஹோல்டர். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி இந்த இன்செட்டும் இந்த ஷிம்மு இந்த கிளாம்பை டைட் பண்ணிவிட்டு டூல் ஹோல்டரை மிஷினில் போடலாம். இந்த இன்செட் அப்படிங்கிறது தான் நம்ம காம்பவுண்டில் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணக்கூடியது. இது பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த ஷேங்க் இருக்குது. எல்லாமே ரைட் ஹேண்ட் டூல் ஹோல்டர். ரைட் ஹேண்ட் டூல் ஹோல்டர் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது கட்டிங் எட்ஜானது வலது பக்கம் இருக்கும். இது ரைட் ஹேண்ட் டூல் ஹோல்டர். இது டர்னிங்க்கும் ஃபேஸிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டூல் ஹோல்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பார்ட்டிங். பார்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு லென்த்தான மெட்டலை ஒர்க்கு முடிஞ்சோடனே கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, தனியாக எடுக்கிறது. ஃபுல்லாக டெப்த்து கொடுத்து எடுத்தோம்னா அது பார்ட்டிங்னு பேர். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 0.5 அல்லது 1 mm டெப்த்து கொடுத்து எடுத்தால் அது குருவின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஹோல்டர் தான் இந்த ஹோல்டர். இது பார்த்திங்கன்னா மெல்லிஸாக பிளேடு போல் இருக்கும். இது இன்செட். இந்த இன்செட்டை இந்த கேப்பில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் வச்சோம்னா இந்த ஹோல்டர் வந்து மிஷினில் மாட்டலாம். இங்கே 16 இந்த ஷேங்கோடைய சைஸு 16 mm, இது 16 mm இருக்கும். இதில் R அப்படின்றது ரைட் ஹேண்ட். இது வந்து பார்ட்டிங்க்கும் குருவிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டர். தென் அடுத்தது ட்ரில்லிங். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் இருக்கும். இது வந்து சென்டர் ட்ரில்னு பேர், இது ட்ரில் பிட்னு பேர். இந்த ட்ரில்லை நேரடியாக போட்டோம்னா பெண்டாகவும் உடையும் உள்ளே போகாது. அதனால் இந்த சென்டர் ட்ரில்லை பயன்படுத்தி ஒரு சின்ன பைலட் ட்ரில் இருக்கும். இதை பயன்படுத்தி ஒரு சென்டரில் ஒரு ஹோல் ஏற்படுத்திக்கிட்டு அதன் பிறகு இந்த ட்ரில்லை போட்டோம்னா இது கைட் பண்ணும். ட்ரில்லு வளையாது, கிராஸாக போகாது, பெண்ட் ஆகாது. அதுக்காக இது சென்டர் ட்ரில் பயன்படுத்துகிறாங்க. இங்கே ட்ரில் இருக்குது. இது ஒரு ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் இருக்குது, போரிங் இருக்குது. போரிங் அப்படின்றது ட்ரில் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோலை பெருசு பண்ண பயன்படுத்தக்கூடியது போரிங். இதுதான் போரிங் பார். ட்ரில் போட்டதுக்கப்புறம் அந்த சைஸ் வேண்டிய சைஸுக்கு போர் பண்ணி அந்த ஹோலை வந்து நம்ம டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்க்கும் பொழுது ரைட் ஹேண்ட் பக்கம் திரும்பி இருக்கு இல்லையா, கட்டிங் எட்ஜ், இது ரைட் ஹேண்ட் ஹோல்டரும்பாங்க. லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் ஹோல்டரும்பாங்க. இது த்ரெட்டிங் ஹோல்டர். இந்த இன்செர்ட் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். கார்னரில் எல்லா த்ரெட்டும் வி ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது த்ரெட்டிங் மட்டும் இன்செர்ட்டு வி ஷேப்பில் இருக்கும். இது இங்கேருந்து பார்க்கும்பொழுது கட்டிங் எட்ஜி வலது பக்கம் இருக்குது. இது ரைட் ஹேண்டு டூல் ஹோல்டர். நல்லா பாருங்கள், இது 2 ரைட் ஹேண்ட் டூல் ஹோல்டர். கட்டிங் எட்ஜி ரைட் சைடு திரும்பி இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் டூல் ஹோல்டர். கட்டிங் எட்ஜி லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டர்னிங், ஃபேஸிங், பார்ட்டிங், ட்ரில்லிங், போரிங், த்ரெட்டிங், இதெல்லாம் பேசிக் ப்ராசஸ். இதுக்கு டர்னிங்கு ஃபேஸிங்கு ஒரு ஹோல்டர் பார்த்தோம், பார்ட்டிங் ஒரு ஹோல்டர் பார்த்தோம், ட்ரில்லிங்கு ட்ரில் பிட்டு பார்த்தோம், போரிங்க்கு போரிங் பார், த்ரெட்டிங்க்கு த்ரெட்டிங் ஹோல்டர். டர்னிங் ஃபேஸிங்க்கு இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணுவாங்க. த்ரெட்டிங் இந்த ஹோல்டர். போரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் யூஸ் பண்ணுவாங்க. பார்ட்டிங்க்கு இது மாதிரி ஹோல்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது சென்டர் ட்ரில்னு பேர். இது ட்ரில். இது பேசிக் ப்ராசஸ். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இன்செட். இந்த இன்செட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெட்டலை ரிமூவ் பண்ணக்கூடியது. நிறைய வகைகள் இருக்குது. இதில் பார்க்குறது இன்செட்டோடைய சில வகைகள். இதில் ட்ரையாங்குலர் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், டைமண்ட் ஷேப் இருக்கும், ரவுண்ட் ஷேப் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராசஸ்க்கு ஏற்றது மாதிரி இந்த இன்செர்ட் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இன்செர்ட் எல்லாத்துக்கும் நேம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு CNMG 120408. இந்த 12 அப்படின்றது வந்து இன்செர்ட்டுடைய லென்த், 04 அப்படின்றது இன்செர்ட்டுடைய திக்னஸ், 08 அப்படின்றது கார்னர் ரேடியஸ். 08னா 0.8 ரேடியஸ், 04னா 0.4 ரேடியஸ். 08 நார்மலாக ரஃபிங்க்கும், 04 ஃபினிஷுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்செர்ட்டில் நான் நிறைய நேம் இருக்குது. CNMG இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தென் DNMG, இது SNMG இன்செர்ட்ஸ், இங்கே TNMG, தென் VNMG, WNMG. இது V ஷேப்பில் இருக்கிறதுனால VNMG, இது W ஷேப்பில் இருக்கும் WNMG, இது ட்ரையாங்குலராக இருக்கிறதுனால TNMG. இதை மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பேர் வைப்பாங்க. இது ஷேப். இங்கே வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ங்கிறது வந்து டாலரன்ஸ் ஆஃப் G இன்செர்ட் டைப். இது 3 ஜாமெண்ட்ரி. அந்த இன்செர்ட்டோடைய நீளம், திக்னஸ் அண்டு கார்னர் ரேடியஸ் இதை போல் கொடுப்பாங்க.
இந்த இன்செர்ட் தான் வந்து சிஎன்சியில் பயன்படக்கூடியது. கார்பைடில் செஞ்சுருப்பாங்க. இது இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க.